விசுவாமித்திரர் தாடகையின் கொடிய இயல்பை எடுத்து உரைக்கிறார். வணக்கம் அன்பர்களே. கடந்த பாடல்ல தாடகி தன்னோட சூலத்தை ஓங்கி ராமனை கொல்ல வர்றான். ஆனா நம்ம ராமன் கண்ணு கூட சிமிட்டாம சும்மா அமைதியா இருக்கார். விஸ்வாமித்திர முனிவருக்கு அது புரியுது. இவன் ஒரு பெண்ணை கொல்ல தயங்குறான் போல் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, ராமன் மனசுல என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப பேசுறாரு. ராமா, இந்த தாடகி சும்மா சாதாரண பெண் இல்லப்பா அப்படின்னு அவரோட கொடூரமான குணத்தை விளக்க ஆரம்பிக்கிறாரு. அதை கம்பர் எப்படி சொல்றாருன்னு பாருங்க. தீது என்றுள்ளவை யாவையும் செய்து எமை கோது என்று உண்டிலள், இத்தனையே குறை யாது என்று எண்ணுவது, இக்கொடியாளையும் மாது என்று எண்ணுவதோ மணி பூணினாய். அற்புதமான வரிகள். விஸ்வாமித்திரர் இப்போ ராமன்ட்ட பேசுறாரு. தீது என்றுள்ளவை யாவையும் செய்து. இந்த முதல் வரி தீதுன்னு, அதாவது பாவம்னு, கெடுதல்னு என்னென்னவெல்லாம் இந்த உலகத்துல இருக்கோ அத்தனையும் செஞ்சு முடிச்சிட்டா இந்த தாடகி அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு அரக்கி இவ்வளவு நாள்ல என்னென்ன கெடுதல் செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சாச்சு. கற்பனைக்கு எட்டாத அத்தனை கொடிய செயல்களையும் செஞ்சு முடிச்சிட்டான்னு அர்த்தம். எமை கோது என்று உண்டிலள், இத்தனையே குறை. இதுதான் கம்பர் பிரயோகிச்ச அபாரமான சரசம். எமை, அதாவது எங்களை போன்ற முனிவர்களை கோதுன்னு, சக்கன்னு, சாரமற்றதுன்னு துச்சமா நினைச்சு சாப்பிடாம விட்டாளே, இது ஒண்ணுதான் அவ செய்த கெடுதல் இல்லாம போன குறை அப்படிங்கிறார் முனிவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்டதுன்னா நாங்களெல்லாம் சக்கை மாதிரி எங்களை சாப்பிட்டு என்ன ஆகப் போகுதுன்னு விட்டுட்டா, அவ்வளவுதான். மற்றபடி அத்தனை கெடுதலும் செஞ்சிட்டான்னு அர்த்தம். எப்பேற்பட்ட சரசம்! அவ செஞ்ச பாவங்கள்ல இது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. இது ஒண்ணுதான் அவ செய்யாத குறைன்னு சொல்றாரு. அடேயப்பா, அப்ப இவ எவ்வளவு கொடூரமானவள்னு ஒரு படம் நம் கண் முன்னாடி விரியுதில்ல. யாது என்று எண்ணுவது, இக்கொடியாளையும். இப்ப சொல்லுறாமா, இவ்வளவு கெடுதல்களையும் செஞ்ச இந்த கொடியவளை நாம என்னன்னு நினைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் முனிவர். என்னன்னு சொல்ல முடியும் இவளை ங்கிற ஆதங்கம் அந்த வரியில அப்படியே தெரிக்குது. மாது என்று எண்ணுவதோ மணி பூணினாய். அலங்காரமா, அழகா, ஆபரணம் பூண்டிருக்கிற ராமனே, இப்படிப்பட்ட கொடியவளை ஒரு பெண்ணுன்னு, ஒரு மாதுன்னு நினைக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. மாது அப்படின்னா நாணம், மடம், அச்சம், பயிர்ப்புன்னு நிறைய நல்ல குணங்களோட இருப்பாங்க. ஆனா இந்த தாடகி இப்படி எல்லா தீமைகளையும் செஞ்சுட்டு முனிவர்களை சக்கைன்னு நினைச்சு விட்டுட்டு இவ்வளவு கொடூரமா இருக்கும்போது எப்படி அவளை பெண் அப்படின்னு பார்க்க முடியும்? அவளுக்கு பெண்மைங்கிற தகுதியே கிடையாதுன்னு ராமனுக்கு அழுத்தமா புரிய வைக்கிறார் விஸ்வாமித்திரர். இவளை சாதாரண பெண் இல்ல, இவ ஒரு கொடூரமான அரக்கி, இவளை நீ பெண்ணுன்னு பார்க்காதே அப்படின்னு தெளிவுபடுத்துறாரு கம்பர். இங்க ராமனோட மனநிலையை, முனிவரோட வாதத்தை எவ்வளோ அழகா கொண்டு வர்றார் பாருங்க. விஸ்வாமித்திரர் ராமன் மனசுல இருந்த தயக்கத்தை போக்க தாடகி வெறும் பெண்தான் இல்ல, அவ ஒரு கொடுமையின் உருவம்னு புரிய வைக்கிறார். இந்த வாதம் அப்படியே அடுத்த பாடல்லையும் தொடருது. காத்திருங்க அன்பர்களே. அடுத்த பாடல்ல இன்னும் அழுத்தமா, அவ பெயரை சொன்னாலே ஆண்மை தோற்று போயிடுமா அப்படின்னு முனிவர் கேட்கறத கேட்கலாம்.